ஒன்று மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புஷ்பா 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். புஷ்பா 2 வெறுமனே 6 நாளில் 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கு. புஷ்பா 2 படம் பார்க்குறதுக்கு போன ஒரு 39 வயசு லேடி பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலால் இறந்து போயிட்டாங்க. இதனால் அல்லு அர்ஜுனை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கைது பண்ணி இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் இந்த புஷ்பா 2 பற்றி நிறைய நியூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி படம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா படம் வந்து ஃபைனலாக பார்த்தோம். ஸோ படத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 த பிராண்டுன்னு சொல்லலாம். ஒரு பிரம்மாண்டம் தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. லைவ் லொக்கேஷனில் அவ்வளோ பிரம்மாண்டம் வந்து ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து காமிச்சிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா அவங்க 2 பேரோட அந்த காம்போ, அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவங்க கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுபோல் ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆளுங்க இருக்காங்க படத்தில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் நிறைய கூட்டமாக வந்து காமிக்கிறாங்க. புஷ்பா எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டத்தோடு தான் கூட்டு போகிறாரு. பயங்கர பிரம்மாண்டமாக படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதையை வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் உள்ள பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம், அலசி ஆராய்வோம். ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து அப்படியே ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான கதைலாம் கிடையாது. ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு கதை தான். ஆனால் அதை காமிச்ச விதம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜப்பானை காமிக்கிறாங்க. ஜப்பானில் அந்த கண்டெய்னர்லாம் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கண்டெய்னர்லாம் அடிக்கிட்டு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து வெயிட் தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுது. அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த சம்மர கட்டைகள்லாம் உள்ளே இருக்குது. அதில் வந்து அப்படியே கீழே விழுது. அதுக்குள்ளே ஹீரோ வந்து இப்படி என்ட்ரி ஆகிறாரு. ஹீரோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜப்பான் லாங்குவேஜ்லாம் பேசி கொஞ்சம் பஞ்ச் டயலாக்லாம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக ஃபைட் பண்ணி திருப்பி அங்கேருந்து எப்படியோ வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சித்தூர் டிஸ்ட்ரிக், ஆந்திராவில் உள்ள அந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்பா 1ல் வந்து ஒரு சாதாரண கூலியாக இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இருப்பார். ஸோ புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கார். இப்போ சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய ஆளாக இருக்கார். அவர் என்னென்னா பணபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அவங்க ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ளே எப்பயும் போல் ரொம்ப பாசத்தை பொழிகிறாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபு வந்து ராஷ்மிகா மந்தனா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க ஒரு ஹஸ்பண்ட் வந்து கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எங்கே தொட்டான பொண்ணுக்கு ஃபீலிங் ஆயிடுது. அதே மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹஸ்பண்டாக வந்து அந்த அல்லு அர்ஜுன் வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த அன்னுனியம் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க வந்து காலை தொடுவாங்க. காலை தொட்டோன்னா அவங்களுக்கு ஃபீலிங் வந்துடும், கையை தொட்டால் அவங்களுக்கு ஃபீலிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபீலிங்னே ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு வாட்டி, அன்னைக்கு ஒரு வாட்டி, நாளைக்கு ஒரு வாட்டி, எல்லா இடத்துலையும் ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு அவ்வளவு லவ் வந்து பொழிகிறாங்க ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு அந்த லவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஹீரோயின் என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பாவோட ஒய்ஃப் வந்து எனக்கு நீ வந்து சிஎம் போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே சிஎம் கிட்ட நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க, சிஎம்மோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வந்து பெருசாக வந்து மாட்டி வைப்போம். நான் எல்லாத்துக்கிட்டும் பெருமையாக சொல்வேன், என் புருஷன் வந்து சிஎம் கிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாருங்க, சிஎம்மை பார்த்துட்டு வந்தார் அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்வேன் அப்படின்னு ராஷ்மிகா சொல்கிறாங்க. இவர் வந்து சிஎம்கிட்ட ஃபோட்டோ தானே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இவரும் போய் தன் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஆரம்பத்தில் வரவேற்புலாம் கொடுக்குறாங்க. சிஎம் ரொம்பவே நல்லாவே தான் பேசுகிறாரு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு வந்து ஒரு ஈகோ தட்டுது அவருக்கு. அப்போ சிஎம் சொல்கிறாரு, ஒரு கடத்தல்காரனோட ஃபோட்டோ எடுத்தால் என்னோட தகுதி என்ன ஆகுது, அதனால் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் பேசுவோம், ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேன் வந்து லைட்டாக வந்து கிளிக் பண்ணிடுறான். ஆனால் ஃப்ளாஷ் அடிக்காமல் கிளிக் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு சிஎம் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணியான்னு சொல்லிட்டு அந்த கேமரா வாங்கி அந்த கேமராவோட ரீல்ஸ்லாம் அப்படியே தூக்கி போட்டுறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து அல்லு அர்ஜுன் வந்து சிஎம் முன்னாடி இப்போ எதுவுமே பேசாமல் இருக்காரு. அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருப்பார், ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருப்பார். அவர் வந்து இப்போ புஷ்பா வந்து டென்ஷன் ஆகிட்டான்னு நினச்சிக்கிட்டு புஷ்பாட்ட போய் பேச ஆரம்பிப்பார். அப்போ வந்து சொல்லுவார், என் ஒய்ஃப் கேட்டுடா சிஎம் கிட்ட சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்து எங்கள் வீட்டில் வந்து மாற்றணும்னு என் ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டா, அவர் வந்து என்னோடய ஈகோ டச் பண்ணிட்டாரு. இதெல்லாம் டயலாக் கிடையாது, பட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அவர் வந்து ஈகோ டச் பண்ணிட்டாரு. ஸோ ஆனால் ஈகோ டச் பண்ணனால புஷ்பாவோட ஈகோ டச் பண்ணனால புஷ்பாவால் பொறுக்க முடியாது. அதனால் என் ஒய்ஃபோட ஆசையை நிறைவேற்றி ஆகணும், சிஎம்மோட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும், அதுக்கு சிஎம்மை மாற்றுவோம், நீ மினிஸ்டரையாக இருக்க, நீ சிஎம்மாக மாறு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவருக்கு தூக்கி வாரி போட்டது. நானே மினிஸ்டர் பதவிக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ சிஎம் ஆகணுங்கிற அப்படின்னோன்னே இல்லை நீ சிஎம் ஆற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த உள்ள ஒரு கேமராமேனை கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த கேமராமேன் தான் வந்து கிளிக் பண்ணியிருப்பான், ஃப்ளாஷ் அடிக்காமல் கிளிக் பண்ணியிருப்பான். ஸோ அவனை வந்து நீ சிஎம் ஆனதுக்கப்புறம் இவனே வந்து உன்னோட ஃபோட்டோகிராஃபராக ஒரு ப்ராப்பரான ஃபோட்டோகிராஃபராக நீ போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தங்க செயின் கூட கிஃப்டாக வந்து கொடுத்துட்டு வந்துடுவார்.
அதுக்கப்புறம் வெளியே ப்ரெஸ்லாம் கேட்பாங்க, என்ன சிஎம்மோட ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஜூலை 24 சிஎம்மோட ஃபோட்டோ மட்டும் இல்லை, சிஎம்மோட ஃபோட்டோவும் எடுப்போம், சிஎம் என் வீட்டில் வந்து விருந்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவரோட மினிஸ்டரை இவர் சிஎம்மாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்மர கடத்தல வந்து பயங்கர பிரம்மாண்டமாக கிராண்டியராக பண்ணுறாங்க. ஒரு 2000 டன்னு ஒரு துபாயோட பிஸ்னஸ்மேன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. துபாய் பிஸ்னஸ்மேன்ட்ட பேசி ஒரு 2000 டன்னு உள்ள அந்த செம்மர கட்டைகள் ஒரு டன்னுக்கு 2.5 கோடின்னு சொல்லி 2000 டன்னுக்கு எடுத்தால் 5000 கோடிக்கு வந்து பேரம் பேசுகிறாங்க. 5000 கோடிக்கு வந்து பேரம் பேசுகிறாங்க. ஸோ 5000 கோடி எதுக்குன்னா சிஎம்ஐ மாற்றுறதுக்கு. இவர் இந்த மினிஸ்டரை சிஎம் ஆக்கணும்னா நிறைய செலவு பண்ணணும் இல்லையா, அந்த சிஎம்ஐ மாற்றுறதுக்காக அப்படி இவர் வந்து அந்த பிளான் வந்து போடுறாரு. ஸோ இதுக்கு வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஹத் ஃபாசில். ஸோ ஃபஹத் ஃபாசிலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில வந்து நிறைய வந்து குடைச்சல் கொடுக்குறாரு. ஒரு சைடு வந்து இவர் சிஎம் மேலே உள்ள ஈகோவால் வந்து சிஎம்ஐ மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு சைடு போன பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசிலும் இவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிரும். அந்த ஈகோ கிளாஷில் வந்து ஃபஹத் ஃபாசில் கொஞ்சம் வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு, இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்குறாரு. இதனால் வந்து ஃபஹத் ஃபாசில்கிட்ட போய் வந்து சாரி கேட்டால் பிரச்சனை இல்லை, அவன் வந்து காசு கொடுத்தா ஃபஹத் ஃபாசில் வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஃபஹத் ஃபாசில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர்கிட்ட அவமானப்பட்டிருப்பான். அதனால் நான் அவமானப்படுறதுக்கு எனக்கு வந்து என்கிட்ட வந்து எல்லாரும் முன்னாடி சாரி கேட்கணும், அதுதான் ஃபஹத் ஃபாசிலோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. இவர் வந்து சரின்னு ஃபஸ்ட்டு போய் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி சரி ஓகே சாரி தானே கேட்டுன்னு சொல்லி சாரி கேட்டுருவார். ஆனால் கேட்டுட்டு அந்த காரில் வரும்போது அவரால் பொறுக்க முடியாது. நான் ஒரு திமிரு பிடிச்ச ஆள், ஒரு எவ்வளோ கெத்தான ஆள், நான் போய் ஒருத்தனுக்கு சாரி கேட்டு நான் இறங்கி சாரி கேட்குறதா, நான் சாரி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி பின்னாடி முதல்ல சாரி கேட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் திரும்பி கார் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபஹத் பாஸில் பார்த்தீங்கன்னா அடிச்சு ஸ்விம்மிங் பூலில் தள்ளி அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒன்றுக்கெலாம் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து திரும்பி ரகலை பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் ஃபஹத் பாஸிலோட ஒரு சேலஞ்ச் பண்ணிடுறாரு. ஸோ நான் வந்து 2000 டன் இந்த செம்மர கட்டைகளில் நான் வந்து இத்தனாம் தேதி காலைல 4 மணிக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், நீ உன்னால் முடிஞ்சா தடுன்னு சொல்லிட்டு சவால் விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இவரோட புத்திசாலித்தனம் மூலமாக, அல்லு அர்ஜுனோட புத்திசாலித்தனம் மூலமாக வந்து ஸோ புஷ்பாவோட புத்திசாலித்தனம் மூலமாக வந்து அந்த செம்மர கடைகளில் ஸ்ரீலங்கா கொண்டு போய் விற்று இவர் வந்து தன்னோட ஆட்சியவே மாற்றிடுறாங்க. ஸோ அவரோட அந்த ஒட்டுமொத்த ஆட்சியை வந்து சிஎம்ஏ மாற்றிடுறாங்க அவர் நினச்ச மாதிரி. ஸோ படத்தை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதோட முடிச்சிருக்கலாம், ஆனால் இதுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கதை. இதுவே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்துருச்சு. அடிஷ்னலாக ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு 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 காழ்ப்புணர்ச்சி இருக்கும். ஏன்னா இவங்க அம்மா வந்து ஒரு கீப்புக்கு பிறந்த ஒரு பிள்ளை மாதிரி இவன். ஸோ அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி நேம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ தனக்கு ஃபேமிலி நேம் இல்லை அப்படிங்கிறத வந்து குடும்பத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அண்ணங்காரன் தம்பிக்காரன் யாருமே வந்து புஷ்பா வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அண்ணங்காரனோட பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் வந்து அந்த ரவுடி பசங்களாக சேர்ந்து கொஞ்சம் அப்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இவர் ஃபைட் பண்ணி அவங்க அண்ணன் பொண்ணை வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வந்து ஏற்றுக்க மாட்டார். அண்ணன் வந்து இல்லை நீ வந்து இது இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நீ வந்து உன்னோட ஃபேமிலிலாம் சேர்த்துக்க முடியாது, நீ என்ன தான் சொன்னாலும் உனக்கு ஃபேமிலி நேம்லாம் கிடையாது, ஃபேமிலி நேம்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவரை ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த டயத்தில் ராஷ்மிகா மதன் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆதரவாக வந்து சொல்லுவாங்க, என்ன பெரிய பேர் ஃபேமிலி நேம் நீயே வச்சுக்கோ, எனக்கு அந்த ஃபேமிலி நேமு சர்நேம்லாம் வந்து என் புருஷனுக்கு தேவையில்லை, என் புருஷன் பேருன்னா நம்ம இந்த சித்தூர் பூரா புருஷன் பேருன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க. ஒருத்தட்டா வந்து நீ யாருன்னு ராஷ்மிகா வந்து கேட்பாங்க. அதில் ஒருத்தன் சொல்லுவான், நான் புஷ்பாவோட டிரைவரு, நான் புஷ்பாவோட ஃப்ரெண்டு, நான் புஷ்பா கிட்ட வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. அங்கே உள்ள ஒரு லேடி இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் புஷ்பாவோட அண்ணன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க ராஷ்மிகாவுக்கும் அந்த புஷ்பாவுக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தான் ஹஸ்பண்டை எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகியம் வந்து அந்த 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 பொண்ணுக்கிட்ட வந்து தெரிஞ்சுது, ராஷ்மிகிட்ட வந்து தெரிஞ்சுதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்போ வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு புஷ்பானா வந்து சாதாரண இல்லை, புஷ்பானா பிராண்டு அப்படின்னு சொல்லி இப்படி முதுகில் அடிப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சிரிப்பாக இருந்தாலும் ரொம்ப ஒரு லவபுளாக இருந்தது, ஒரு அஃபெக்ஷனேட்டாக இருந்துச்சு. இவர் அவங்க காலை பிடிச்சி அந்த ரொமான்ஸ் சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அந்த கெமிஸ்ட்ரி போர்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபைனலாக அவங்க அண்ணன் பொண்ணை வந்து அந்த ரவுடி பசங்க வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போனதுக்கப்புறம் இவர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு. இவர் அங்கே போய் வந்து தனியால் கொண்டு போய் இவங்க அவங்க அண்ணன் பண்ண காப்பாற்ற போகிறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கையும் கட்டி விட்டுறாங்க. கையும் கட்டி விட்டால் ஒரு மனுஷனால் நகரவே முடியாது. ஆனால் தலைவர் வந்து பறந்து அடிக்கிறாரு, கடிச்சு வைக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேண்டசி தான், ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பயங்கர ஃபேண்டசியாக தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் அது
படத்துக்குள்ளே அது வந்து நல்ல எமோஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த வில்லத்தனத்தையும் அந்த என்ன சொல்கிறது, அவனை அடிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த உணர்வு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து வந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவு ஸ்டார்டிங் ஃபைட் சீனும் சரி, கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். பயங்கர ஃபேண்டசி, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபேண்டசி படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, அது ரியலிஸ்டிக்காக இல்லை. பட் ஆனால் அந்த அல்லு அர்ஜுன் வந்து அவர் ஃபைட் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணாருன்னு சொல்லலாம். அவர் டான்ஸும் வேறு லெவல் டான்ஸு. அந்த ஃபீலிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ராஷ்மிகா வந்தனாவும் அந்த நம்ம அல்லு அர்ஜுனும் புஷ்பா அவங்க ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க. ஸோ என்னத்தை சாப்பிட்றானுங்க தெரியல, இந்த டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஏஜ் எவ்வளோ இருக்குது, ஒரு 40+ இருக்கும் நீங்கள் அல்லு அர்ஜுனுக்குலாம். பட் இன்னமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஆடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நம்மளமே ஆளுங்க, நம்மளால் ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை பற்றி கற்றுக்கணும், அப்படி ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ராஷ்மிகாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவல் டஃப் கொடுத்து பயங்கரமாக ஆடிருக்காங்க. பட் கிஸ்க்கு அந்த பாட்டில் அந்த அவங்க ஸ்ரீலீலா அவங்களும் பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனும்போது அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. அவர் வந்து அந்த சீஃப் மினிஸ்டரை காமிச்சதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் அந்த கிஸ்க் அந்த பாட்டு வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனில் கரெக்டான சீனில் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பாட்டு விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்கன்னா தெருக்கி விட்டுருக்காங்க. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த என்ன புஷ்பாக்காகவே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதெல்லாம் கொஞ்சம் மாசாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு புஷ்பராஜ் பார்த்திங்கன்னா அவர் நினச்சா வந்து ஒரு அந்த செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க, யாருக்கிட்டையும் தன்னோட ஈகோ வந்து இறக்கவே மாட்டார். நானா கெத்து, புஷ்பானா கெத்து, அந்த கெத்தை வந்து அப்படியே இறக்காமே இருப்பார் அவர். ஸோ அதுதான் அவரோட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது அந்த கெத்தை இறக்காமல் இருக்கவன் தான் வந்து ஒரு கூலியாக இருந்த ஒரு புஷ்பா இன்றைக்கி வந்து ஒரு புஷ்பா த ரூல், ஒரு நாட்டோட சீஃப் மினிஸ்டரே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் எஸ்டீம், நான் தான் அப்படிங்கிற அந்த கெத்தை இறக்காமல் இருந்தனால தான் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த செல்ஃப் எஸ்டீம், அந்த புஷ்பா மேலே இருக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை கண்ணாடியில் தன்னை பார்ப்பார். அந்த இன்ட்ரோல் சீனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பகத் பாசில் கிட்ட சாரி கேட்டுட்டு வரும்போது தன்னை கண்ணாடியில் பார்க்கும்போது அவருக்கே தன்னை பார்க்க பிடிக்காது. அப்போ அப்படியே ரிட்டன் போய் திரும்பி சண்டை போட்டு சேலஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டன் வரும்போது அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அதே முகம்தான், ஆனால் அதுக்கு அந்த முகத்தில் அது ஒரு வீரம் இருக்கும். கண்ணாடியில் தன்னைத்தானே பார்க்கும்போது ஆஹா நான் தான் கெத்து அப்படிங்கிற ஒரு வீரம் இருக்கும். அது வந்து அல்லு அர்ஜுன் அவர் வந்து ரொம்ப அவர் ஆக்டிங்கில் அந்த புஷ்பா அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க புஷ்பா 3க்கு வந்து ஃபைனலாக வந்து லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ்பா 3க்கு வந்து என்னமோ பாம் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க, இதுக்குன்னு தெரில அது. பட் ஓகே தான், புஷ்பா 2 படம் வந்து கதைன்னு பார்த்தா இவ்வளோ தான். அவங்க பொண்டாட்டி ஒன்று ஆசைப்பட்டுறாங்க, சீஃப் மினிஸ்டரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்கு சீஃப் மினிஸ்டர் வந்து எடுக்க முடியாதுன்றாங்க. அதனால் இவங்க சீஃப் மினிஸ்டரே மாற்றிடுறாங்க. இதுக்கிடையில் போலீஸ்காரோட ஈகோ கிளாஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜாக அவர் புஷ்பாவோட மாசுன்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜாக வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கதை சாதாரணமாக இருந்தாலும் அதோட விஷுவல் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 2000 டன் செம்மரை வந்து காமிப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த பெரிய லாரியில் அப்படியே டாப் ஆங்கில் காமிக்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி கடத்துனாங்கிறத ஒரு மாட்டு வண்டி மூலமாக கடத்திருப்பாங்க அப்படிங்கிறத வேற ஒரு லொக்கேஷனில் காமிப்பாங்க. ஸோ பிரம்மாண்டம் தான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். பயங்கரமாக ஒரு 500 கோடிக்கு செலவு பண்ணி எடுத்திருக்காங்களா. ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் வந்து அப்படி இருந்தது, அப்படியே வியக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து அந்த பொம்பளை வேஷம் போட்டு அந்த டான்ஸ் ஆடுற சீன் ஆகட்டும், ஃபைட் பண்ணுற சீன் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஹிந்துசம் அந்த சாமி சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா சைட்லாம் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் கணக்கு வச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக கூட பார்த்திங்கன்னா அவர் சாரி கட்டி தான் வந்து அப்படி ஃபைட் பண்ணுவார். கிட்டத்தட்ட சாமி வந்த மாதிரி அப்படி ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்தளவு பயங்கரமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சாமி சென்டிமெண்ட் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் படத்தில். ஸோ இப்போ ஓவரால் படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம், ஒரு தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கண்டிப்பாக அது மொபைலில் பார்த்தாலாம் நல்லா இருக்காது. தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு பவர்ஃபுல் பேக்கேஜ் உள்ள ஒரு படம் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸோடு போய் பார்க்கலாம். ஆனால் படத்தோட லென்த்து 3 மணி நேரம் 18 நிமிஷம் இருந்தாலும் அது வந்து அவ்வளோ நேரம் நம்மளுக்கு வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்காமல் அப்படியே நல்லா சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அப்ரிஷியபிளான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த ஃபைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டும் இந்த லாஸ்ட்டு ஃபைட்டும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஸோ மேபி அது ஃபேண்டசிக்காக எடுத்துருக்கலாம், ஒரு ஹீரோயிசம் காமிக்கணும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் அதர்வைஸ் வந்து எல்லாமே ஓகே தான் சொல்லலாம். அது எஸ்பெஷலி அந்த ஃபீலிங், அந்த ஹீரோயின் கூட இல்லை அடிக்கடி வரக்கூடிய இந்த ஃபீலிங் தான் வந்து படத்தில் மேட்ருன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கையை தொட்டால் ஃபீலிங் ஆகும், காலை தொட்டால் ஃபீலிங் ஆகும், அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து
ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.